வணக்கம். என் பேர் மனோஜ். நான் ஒரு பேரா ஒலிம்பியன் கோல்டு மெடலிஸ்ட். மாற்றுத்திறனாளி நிறையா கிளாஸஸ் இருக்குது. F40, 41, 60, 63. அதில் நான் வந்து F41 கேட்டகரி. F41 கேட்டகரினா டுவார்ஃபில் 130 பிலோ 130 சென்டிமீட்டர். ஷார்ட் புட்டை சூஸ் பண்ணிட்டேன். ஸ்கூல் லெவலே நான் ஸ்டேட்டில் மெடல் பண்ணேன். ஸோ மெடல் பண்ணோடனே அந்த ஸ்போர்ட்ஸ் மூலிமா எனக்கு அந்த காலேஜுமே கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு ஷார்ட் புட்டு நேஷ்னல்ஸில் விளாட்றேன். அதிலே கோல்டு மெடல் அடித்தேன். ரஷ்யாவில் ஒரு ஈவெண்ட் நடக்குது. அதுக்கு என் பேர் செலக்ட் ஆகிருக்கு. வெறும் பாஸ்போர்ட் மட்டும் என்கிட்ட இருக்குது. பார்த்தா 2 நாளுக்குள்ளே எனக்கு 50,000 கட்ட சொல்லிட்டாங்க. என்னடா நம்ம திறமை இருந்தும் நம்ம இந்த பணம் இருக்கனால நம்மளால் போக முடியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சரின்ட்டு எனக்கு அப்போ வாக் அவுட் பண்ணல, என்னால் வர முடியல சார். அப்போ தான் நான் எஸ்டிஐடிக்குள்ளே ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு எங்கள் மெம்பர் செக்ரட்டரி சார்கிட்ட போய் பார்க்கறது இப்படி ரெக்வஸ்ட் பண்ணுறேன். சார் இப்படி நான் ஜெர்மனிக்கு செலக்ட் ஆகிருக்கேன் சார். நான் எனக்கு ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு ஏதாச்சும் அமௌண்ட் சேங்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். நேராக டெப்டி சிஎம் சாருக்கு ஃபோன் பண்ணி இப்படி மனோஜ்னு ஒரு பையன் வந்திருக்கான், இப்படி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் சார், நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டேன். அவரும் ஓகே பண்ணிட்டாரு. அவன் திருப்பி என்னை கூப்பிட்டு சார் இப்படி உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு, நீங்கள் போயிட்டு வாங்கினாங்க. என்னைய மாதிரி இன்னும் 8 பேர் நம்ம தமிழ்நாடு பிளேயர் இருக்காங்க. அவங்களால கண்டிப்பாக பணமும் கட்ட முடியும். அவங்களும் என்னைய மாதிரி தான் சூழ்நிலை இருக்காங்க சார். அவங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் சார். நான் அவர்கிட்ட சார்ட்ட ரெக்வஸ்ட் வரேன். அவர் உடனே திருப்பி நம்ம டெப்டி சிஎம் சாருக்கு ஃபோன் பண்ணி இப்படி இந்த ரெக்வஸ்ட் சொன்னேன். அவர் உடனே எல்லாத்துக்குமே கொடுத்துருங்க, யார் யார் போனாங்க எல்லாருக்குமே உடனே அமௌண்ட்டை சேங்ஷன் பண்ணுங்கன்னு உடனே சொல்லிட்டாங்க. இது முன்னாடி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் எந்த இதுக்குமே இப்படி போயிட்டு வந்தால் ஹை கேஷ் இன்சென்டிவ் இருக்குது, போகிறதுக்கு இன்சென்டிவே கிடையாது, எந்த ஹிஸ்ட்ரியிலுமே கிடையாது. உதயண்ணா வந்ததுக்கு பிறகு தான் எங்களுக்கு எங்கள் லைஃபே இவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. எங்களுக்கு இந்த பணன்றது ஒரு விஷயமே இல்லாமல் நாங்கள் எப்போ போகிறது கேட்டாலும் எங்களுக்கு உடனே அமௌண்ட்டை சேங்ஷன் பண்ணி அனுப்பிச்சிட்றாங்க. ஸோ இதன் மூலியமாக நாங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் விளையாட போகும்போது எந்த கஷ்டமும் இல்லாமல் வெறும் விளையாட்டு நோக்கத்தோடு மட்டும் போயிட்டு விளையாண்டுட்டு மெடல் அடிச்சுட்டு வந்துட்டுருக்கோம்.